அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஷரீஃபில் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கென்று தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது. இதில் இந்த சூரை ஹுஜராத் இருக்கிறதே, சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு தஆலா அழுத்தமாக சொல்லித் தருகிறார். முதலாவது ஆதாபும் மஅல்லாஹி வர் ரசூல், அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான அதபுகளை அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவது ஆதாபும் மஅல் முஃமினீன், முஃமின்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான அதபுகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா விவரிக்கிறார். மூன்றாவது ஆதாபுன் மஅன் நாஸ், மற்ற எல்லா ஜனங்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக உள்ள அதபுகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூல் தொடர்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல எப்படி எல்லாம் அதபு வேணுங்கிறத ரொம்ப விரிவா அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். கடைசியாக எல்லா மனிதர்களோடும் நம்முடைய அந்த அதபுகள் எப்படி இருக்க வேண்டும், அதுல முஃமின்கள் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, துன்யால யாரா இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களோடு உள்ள ஒரு அதப், அதில் அல்லாஹு தஆலா குறிப்பாக 6 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 6 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்னன்னா, யாரையும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள பரிகாசம், கேலி, கிண்டல் என்ற ஒரு நிலை. இரண்டாவது அவங்கள குத்தி காட்டுறது, சாரடிக்கிறது, இப்படி குத்தி காட்டுறது, இது என்ன செய்யறது, நேரடியா பேசாம குத்தி காமிக்கிறது, சாரடிக்கிறது, இப்படி மாதிரி உள்ள ஒரு விஷயம். மூணாவது இழிவான பட்ட பெயர் சொல்லி அவங்கள கூப்பிடுறது, எதை அவர் வருத்தப்படுவாரோ அப்படிப்பட்ட பட்ட பெயர்களை சொல்லி கூப்பிடுவது. நாலாவது கெட்ட எண்ணங்கள் வைப்பது, அவரின் மீது கெட்ட எண்ணங்கள், அவன் அப்படிதான் செய்வான் அப்படின்னு அவர் கெட்ட எண்ணங்கள் வைக்கிறது. அஞ்சாவது ஒரு விஷயத்தை துருவி துருவி ஆராயிறது, இது என்ன அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்னு சொல்லி துருவி துருவி ஆராயிறது. ஆறாவது புறம் பேசுறது. இந்த 6ஐயும் மனிதர்களோடு, எல்லா மனிதர்களோடும் உள்ள ஒரு அதபில் மற்ற மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுல அல்லாஹு தஆலா தொடங்கினது இருக்குதே, கேலி, புறம், பரிகாசம். இந்த கேலி எப்போ வருது, ஒரு ஆளை பார்த்து எப்போ கேலி செய்யறோம், ஒரு ஆளை பார்த்து எப்போ பெரித நம்ம அவங்கள மட்ட இது நினைக்கிறோம்னு சொன்னா, தன்னை பெரிதாகவும் அவர்களை மட்டமாகவும் நினைக்கும் பொழுதுதான் கேலி தோங்குது. கேலிங்கிறது தோங்குதுன்னு சொன்னா, நான் பெரிய ஆள் தன்னை உயர்வாக, அவனை ஒண்ணுமில்லாத ஆளாக கேவலமாக கருதுவதை கொண்டுதான். சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய தீங்கினுடைய இந்த பாவம் போதும் அவன் மற்றவர்களை கேவலமாக நினைப்பதுன்னு சொன்னான். யாரையும் கேவலமா நினைக்க கூடாது, யாரையும் மட்டமாக கேவலமா நினைக்க கூடாது. அதாவது இப்லீஸ் நான் சிறந்தவன் சொன்னா, சுஜூது செய்ய சொல்லும்போது மறுத்தான். ஏன் சுஜூத் செய்யலன்னு கேட்டா, அஸ்தக்பர்து அம் குன்த மினல் ஆலீன், எதுக்குப்பா சுஜூத் செய்ய மாட்டேங்கிற, பெருமையா, அது ஒண்ணு பெருசா நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். பெருசா நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா கூட விட்டுருவான் அல்லாஹ். ஆனா அவன் ஒரு வார்த்தையை சொன்னா, அன கைரு மின்னு, நான் அவரை விட சிறந்த ஆளுன்னா, நான் அவரை விட சிறந்தவர். அல்லாஹ் இதுதான் வெளியே போச்சானா, வெளியே போல, நான் அவரை விட, கைருன்னு மட்டும் சொன்னாலும் கூட பிரச்சனை இல்லை, நான் அவரை விட சிறந்தவன் என்று சொன்னான். அவன் அதுக்கு உள்ள அவங்க லாஜிக் வச்சிருந்தான். அவனுடைய பார்வையில் அவருடைய மூலப்பொருள் என்ன, என்னுடைய மூலப்பொருள் என்ன, அவர் மண்ணினால், நான் நெருப்பினால், எல்லாம் இருக்கட்டும், சொல்றது அல்லாஹ்லா, அல்லாஹ்ட்டே போய் நான் அவரை விட சிறப்பானவன். அதனால எப்பொழுது மற்றவர்களை இழிவாக எண்ணுகிறார்களோ அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, யாரை இழிவாக மற்றவர்களை கருதி தன்னை பெருமையாக நினைத்தால் அங்கேதான் ஒரு மனிதனுடைய கேலி பரிகாசம்ங்கிறது ஆரம்பிக்குது. அது மாதிரி ஃபிரௌன் இருக்கிறானே, மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு உண்டான ஒரு இது என்னன்னு சொன்னா, கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், மட்டமான இவரை விட நான் சிறந்தவன் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா,
ஹைருமின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், மட்டமான இவரை விட நான் சிறப்பானவன் என்று அவன் சொன்னான். அல்லாஹு தாலா அது மாதிரி உலகத்துல ஒரு ஆளுடைய தோற்றத்தை பார்த்து, அவருடைய பொருளாதாரத்தை பார்த்து, அவருடைய அவயவங்களை பார்த்து, எதை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்களை கேலி பரிகாசம் இழிவாக நடத்துதல் என்பது கூட. தோற்ற கொடுத்தது அல்லாஹ்லா, நாமளா விரும்பி இந்த தோற்றத்தை வச்சுக்கிட்டோம். உவல்லது இசும் இருக்கும் இல்லரஹா, கற்பப்பையில் இருக்கும் பொழுதே யாருக்கு என்ன தோற்றம் வரணும், நல்லா தோற்றத்தை கொடுத்தவன். பொருளாதார மேம்பாடு இறக்கம்ங்கிறது நாமளா உண்டாக்கிக்கிட்டோமா? அல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு கொடுத்தான், குறைச்சான், அவ்வளவுதான். உலகத்தில் காரியங்களை பங்கு வைத்து கொடுத்தவன் அல்லாஹ். அப்படியானால் மட்டமாக நினைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பங்கு வைப்புல குறை சொல்றேன்னு அர்த்தம். அவரை மட்டமாக நினைக்கல்ல, அல்லாஹ்வுடைய பங்கு வைப்பில் நாம் குறை காண்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனாலே இந்த கேலியினுடைய தொடக்கம்ங்கிறது அங்க ஒரு நிலையில இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆக உயர்ந்தவங்க. பல காரணங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஒரு எறும்பினுடைய பேச்சை கூட கண்ணியமா நினைச்சாங்க. அந்த எறும்பு பேசுறதை பார்த்து ஆனந்தமா ஒரு புண் வருவர். அதற்கு பிறகு அவங்க எப்படி நடந்தாங்க என்று பாருங்க. எதனாலும் மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அவர்களை கேலி செய்ய. ஒரு ஆள் பாவமே பண்ணிட்டாருங்க, தப்பே பண்ணிட்டான், தௌபா செய்திருக்கலாம் இல்லையா? தௌபா செய்த பாவத்தை பத்தி நீங்க கேலி பேசிக்கிட்டு இருந்தா பாவம் யாருக்கு வரும்? மன் ஐயராகா விதம்பின் கது தாப, தௌபா செய்து விட்ட ஒரு பாவத்தை கொண்டு ஒரு மனிதனை இவன் குறைபடுத்தி கொண்டிருக்கிறான். லம் யமுத், அல்லாஹ் ஒரு சோதனை கொடுப்பான். என்ன சோதனைன்னா, இவன் மௌத்தாகிறதுக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழ்நிலை தந்துருவான். ஹதீஸ்ல வருது, லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழல் வராம இவன் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அப்படி ஒரு கெட்ட நிலையை உண்டாக்குவான் என்று வருகிறது. எனவே பாவத்தின் காரணத்தினால் கூட ஒரு ஆள் திருடிட்டாரு, இவங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அஹ்ஸாக் அல்லாஹ், அல்லாஹ் அவனை கேவலமாக்கட்டும் பண்ணி திட்டாங்களாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, லா தகூலு ஹாக்கதா, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் மது அருந்திட்டாரு, அவ இருக்கிறவங்க எல்லாம் தண்டனை, அதுக்கு என்ன தண்டனை, அது கொடுக்கணும், அது நீதி. ஆனால் அல்லாஹும்ம லஅன்ஹு, அல்லாஹும்ம லஅன்ஹு, யா அல்லாஹ் இவனை லானத் செய், இவனை சபித்து விடு அப்படின்னு இருக்கிறவங்க சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, லா தல்அன்ஹு ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அப்புறம் அப்படி சபிக்காதீங்க, அவருக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டார் அவ்வளவுதானே, அவர் தௌபா செய்திருக்கலாம், நீங்க போய் என்ன அவருக்கு லானத் செய்கிறது? என்ன தண்டனையோ உரிய முறையிலே கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கொடுத்தால் பரவாயில்லை, நீங்க அப்படி லானத் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு பெண்மணி ஸினா செய்துட்டாங்க, அது கல்லடிக்கப்பட்ட நேரத்துல அந்த பெண்மணியினுடைய மேனியிலிருந்து ரத்தம் ஒன்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு மேனியில பட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதை அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லகத் தாபத் தௌபத்தன், அந்த பெண்மணி இப்படி ஒரு தௌபாவை செய்திருக்கிறாள், அந்த தௌபாவை ஊரில் உள்ளவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் எல்லாரும் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு தௌபா, அப்படி அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்மணி தௌபா செய்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால எதனாலும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல பரிகாசம் பண்றதும், அப்படி பரிகாசம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதும் சாதாரணம் ஆயிடுச்சு. அப்படிதானா இல்லையாங்க? பரிகாசம் பண்றதும் கேலி பண்றதும், அந்த பரிகாசம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதும் ரொம்ப சாதாரண ஒன்றாக ஆயிடுச்சு. அருமையானவர்களே, கேலி செய்வோர் செய்யப்படுவார், அதுதான் உண்மை. கேலி செய்யறோம்னு சொன்னா செய்யப்படுவார்கள். கேலிங்கிறது முட்டாள்களுடைய செயல். அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை, அதை கண்டுபிடிக்கணும். அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. அல்லாஹ் சொன்னா ஒரு மாட்டை அருங்க, அறுத்து அதனுடைய நாக்கு எடுத்து மேல அடிக்க, அந்த மாடு பேசும், யாருன்னு சொல்லிருன்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டு, எப்பா ஒரு மாட்டு பிடிச்சு அருங்கப்பா, அத்தத்தகுதுனா உஸ்வா, என்ன மூசாவை கேலி பண்றீங்களா, எங்களை பரிகாசம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையன் அல்லன்னு சொன்னாங்க. கேலி செய்யறதுக்கு நான் ஒன்றும் மடையன் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப கேலி என்பது, பரிகாசம் என்பது மற்றவர்களை இழிவாக கருதி அவர்களை இப்படி நம்ம கேலி செய்வது என்பது மடையர்களின் செயல் என்று பெருமக்கள் சொல்வார். அதாவது உலகத்துல நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், ஏன் நபிமார்களும் பரிகாசம் செய்யப்பட்டார்கள். நபிமார்களும் கூட அவங்க ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருப்பாங்க, மற்றவங்களுடைய பார்வையில சாமானியர்களாக இருப்பார்கள், சாதாரண தோற்றத்தில் இருக்கும். அவங்க பெரிய படாடோமான ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க.
இந்த சாதாரண கோலத்தையும் அந்த நிலையையும் பார்த்து பரிகாசம் செய்யப்பட்டார். யாசீன்ல வருது இல்லையா, மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களும் பரிகசிக்கப்பட்டார், கேலி செய்யப்பட்டார். தமிழ்நாட்டுல நீண்ட காலமா ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி, ரொம்ப ஊடுருவி பார்க்காதீங்க, அப்படி மேலாலும் கேட்டுட்டு போயிடணும். ரொம்ப நீண்ட காலமா ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி, அதுக்கு பிறகு புதிதான ஒரு ஆட்சி வந்துச்சு. அப்ப ரொம்ப காலமா ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர் சொன்னாரு, இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட மிச்ச இலை தான், எச்சில் இலை தான், அதுதான் வந்து நீங்க இது பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓ, இந்த இலையை பார்க்கும்போது தெரியுது நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். புது ஆள் என்ன சொன்னாராய், இந்த இலையை பார்க்கும்போது தெரியுது நீங்க எவ்வளவு காலம் சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொன்னாப்ல. அதனால கேலி நம்ம நினைப்போம், நாம கேலி செய்யப்பட்டு விடுவோம் என்பதுதான் நடைமுறை. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே கேலி செய்பவர்களுக்கு வயிறுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, அதுக்குண்டான விளக்கங்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, மற்றவர்களை கீழ்த்தரமான இழிவான இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொண்டு அவர்களை நாம கேலி செய்வதும் அதிலே உள்ளடங்கும் என்று சொல்வார். அதனால அல்லாஹ் கேலி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் சொல்றோம், அதை நினைச்சா போதும், யாரையும் கேலி செய்ய மாட்டோம். அசா ஐ யகூனு கைரம் மின்ஹும், அல்லாஹ் சொல்றார், கேலி செய்யாதீங்க, உங்களை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம், உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம் என்றால் உங்களை விட சிறந்தவராக இருக்கவோ அல்லது இனி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆகுவதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். இவனை எதனால கேலி பண்ணீங்க? அல்லாஹு தாலா அவருக்கு உங்களை விட ஒரு சிறப்பான நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, யோசிச்சு பார்க்கணுங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறார். அதனால யாரையும் இழிவாக, மட்டமாக, கேவலமாக நினைத்து அவர்களை பரிகசிப்பது என்பது இருக்கிறதே, அது பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது. அல்லாஹ் எல்லா தீய குணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானா, எல்லா உயர்ந்த குணங்களையும் அல்லாஹ் நம்மிடத்தில் நசீபாக்கி அருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யாரெனில், அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். மேலும் அவனுடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். மேலும் அவர்கள் தங்களுடைய இறைவனையே முழுவதும் சார்ந்திருப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நம்முடைய வழியில் செலவு செய்வார்கள். இத்தகையோர்தாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் தவறுகளுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பேரும் இருக்கின்றன. பாகம் 9, அத்தியாயம் 8, வசனங்கள் 2 முதல் 4 வரை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருக்கு தாம் 3 ரக்காத்துகள் தொழுதோமா அல்லது 4 ரக்காத்துகள் தொழுதோமா என்று தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை கைவிட்டு உறுதியான 3 ரக்காத்துகள் என்பதன் அடிப்படையில் மீதியுள்ள 1 ரக்காத்தை தொழுதுவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும். அவர் உண்மையில் 5 ரக்காத்துகள் தொழுது விட்டிருந்தால் மறதிக்காகச் செய்த அவ்விரு சஜிதாக்களால் அவரது தொழுகையை அந்த 5 ரக்காத்துகள் இரட்டைப்படையாக்கிவிடும். அவர் 4 ரக்காத்துகள் பூர்த்தி செய்து விட்டிருந்தால் அவ்விரு சஜிதாக்களும் தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய ஷைத்தானை முறியடிப்பதாக அமையும். மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. அதிலும் சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் என்றே இடம்பெற்றுள்ளது. சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 அத்தியாயம் 5 ஹதீஸ் 990. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையில் அத்தஹியாத் அமர்வில் இருக்கும் பொழுது 4 விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். அவை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம வமின் அதாபில் கப்ரி வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத்தி வமின் ஃபித்னத்தில் மஸீஹத் தஜ்ஜால். பொருள், இறைவா, உன்னிடம் நான் நரகத்தின் வேதனையில் இருந்தும் சவக்குழியின் வேதனையில் இருந்தும் வாழ்வின் சோதனையில் இருந்தும் இறப்பின் சோதனையில் இருந்தும் பெரும் குழப்பவாதியான மஸீஹத் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன்.
இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 அத்தியாயம் 5 ஹதீஸ் 1030. யா அல்லாஹ், எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், உலக முஹ்மீன்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, வேண்டுமென்றோ திட்டமிட்டோ, மறைமுகமாகவோ, வெளிப்படையாகவோ, இரகசியமாகவோ, பகிரங்கமாகவோ, சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நஃப்ஸை பாதுகாப்பாயாக. மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்கள் உள்ளங்களை உன்மீது திருப்புவாயாக. கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கோரினார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், உலக முஹ்மீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்து வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும், வேதனையிலிருந்தும், விபத்துக்களிலிருந்தும், விஷ ஜந்துக்களில் இருந்தும், அபாயங்களில் இருந்தும், இயற்கை சீரழிவில் இருந்தும், ஜின் மற்றும் ஷைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களில் இருந்தும், வறுமையில் இருந்தும், கடனில் இருந்தும், பலாய் முசீபத்துகளில் இருந்தும், எதிர்பாராத மரணத்தில் இருந்தும், கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக. எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக, உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக. மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும், மரணத் தருவாயில் கலிமாவை மொழியும் பாக்கியத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், உலக முஹ்மீன்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை கபரின் அதாபிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேன்மையான சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.